அவரின் இனிய நாமத்தில் அன்பு வாழ்த்துக்கள். ஆண்டின் பொது காலம் 18ஆம் ஞாயிறான இன்று தொடங்கும் கேள்வி: உங்களுக்கு அப்பா கொடுக்கிற அப்பம் வேண்டுமா அல்லது அப்பம் கொடுக்கிற அப்பா வேண்டுமா? உங்களின் தேடல் அப்பமா அல்லது அப்பாவா என கேட்கிறார் இயேசு. நம் பதில் என்னவாக இருக்கும்? அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அன்று வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்கள் மன்னாவை உண்டார்கள், ஆனால் மடிந்தார்கள். நான் தரும் உணவை உண்பவனோ என்றுமே வாழ்வான் என்றார் இயேசு. நமது ஆசைகளையும் பேராசை விதிகளையும் நீக்கிவிட்டு நமது தேவைகளையும் அடுத்தவர் தேவைகளையும் நிறைவேற்றும் வாழ்வை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று கனவு காண்பது தவறில்லையே. இந்த கனவை நமக்குள் நிறைவேறுவதே இன்றைய வாசகங்கள். ஆம், இறைமகன் இயேசுவின் இவ்வார்த்தைகளை மனதின் ஆழத்தில் பதிவு செய்து பேராசை வெறிகளை கலைந்து நம்முடைய பெருவுடைய தேவைகளை நிறைவேற்றும் மனதை வளர்த்துக் கொள்ளவும், தேவைகளை தேவன் தீர்ப்பார் என்ற நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ளவும், இந்த தொற்று நோயின் எல்லா அலைகளிலிருந்தும் நம்மை காத்திட வேண்டும் என்றும் இந்த நாள் வழிபாட்டில் சுருக்கமாக கொண்டாடுவோம். வருகை பாடலுக்காக அனைவரும் எழுந்திருப்போம். உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அனைவருக்கும் இணைய காலை வணக்கம். இன்று தந்தை போஸ்கோ சுலேசி தந்தை அவர்கள் நம் மத்தியில் இருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களை நம்முடைய பங்கிற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். அவர்களுடைய திருப்பலியை தலைமையேற்று நடத்தி நமக்காக செவிக்க வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். அதோடு வருத்தமான செய்தியும் கூட, நம்முடைய முன்னாள் சுலேசி மாநில தலைவர் 1987 1993 வரையில் சுலேசி மாநில தலைவராக புரட்சி தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றியவர். அதன் பிறகும் பல நிறுவனங்களில் இளத்தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்து ஓய்வு பெற்ற நிலையிலே நேற்று இரவு 10 மணிக்கு இறைவனடி சேர்ந்திருக்கிறார். ஃபாதர் வின்சென்ட் துரைராஜ் அவர்கள் அவருடைய ஆண்களை காட்சிக்காக நாம் திருப்பலியை சிறப்பாக நடிக்கின்றோம். அவர் எடுத்த முயற்சிகள், அவர் உழைத்த உழைப்பு, அவருடைய ஆன்மீக பணி திருச்சபையிலும் சுலேசி சபையிலும் அனைவராக உழைத்து பல நல்ல திட்டங்களை தீட்டி பல உள்ளங்களை உயர்வாக்கி சுலேசி சபையை கட்டி காத்த இந்த பெரும் தலைவர், தந்தை, அன்பர், நண்பர் இவருடைய நிலைப்பாட்டிற்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இன்றைய திருப்பலி
நன்றி செலுத்துவதாக. ஷீலா பெர்னாண்டஸ் குடும்பம் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். கேத்ரின் டயானா நன்றி செலுத்துவதாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜஸ்வின் கோவிட் நன்றி செலுத்துவதாக கொடுக்கின்றார்கள். ராபர்ட் விஜயகுமார் குடும்பம் நன்றி செலுத்துவதாக கொடுக்கின்றார்கள். சகாய் ஞான வேணி பிறந்த நாளை கொண்டாடுகிறார். நம்முடைய பிறந்த நாள் வாழ்க்கைகளை தெரிவிக்கும் அவர்களுக்கு ஆசிரியர்களையும் வழங்கி எல்லா விதத்தையும் அவர்களை வழி நடத்த வேண்டும் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆரோக்கிய ராஜன் மேரி ரேணுகா அவருக்கு நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். கிறிஸ்டி இல்லா குடும்பமும் நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றார்கள். இவர் அனைவரோடும் சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்தி அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்க நாம் வேண்டிக் கொள்வோம். சிறப்பு கருத்தாக ஜேகேஆர் டிரான்ஸ்போர்ட் அதனுடைய வளர்ச்சிக்காகவும், ஆயுஷ் ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர் அதனுடைய வளர்ச்சிக்காகவும், சௌரியம்மாள் இவருடைய பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டும் இவர்கள் சிறப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவருடைய கருத்துக்களுக்காக திருப்பதிலே நாம் கொண்டாடுவோம். மரித்த ஆன்மாக்கள் ஜீவராஜா, அம்பரூஸ், புஷ்பமேரி, சாராள், பேசில் ராஜன், ஜோசப் ஆண்டனி சின்னராஜ், எம் ராஜபாதார், தேசி மங்களம், ஜேம்ஸ் ஆண்ட்ரூஸ், எம்ஜே அருள்சாமி, வெரோனிகா ராணி இவர் அனைவரையும் இறைவன் தன்னுடைய இலக்கத்திலே அவர்களை ஏற்று நித்திய இழைப்பாற்றி கொடுக்க அவர்களுக்காக நாம் சிந்திப்போம். கிறிஸ்துவ அன்பார்ந்தவர்களே, ஞாயிற்றுக்கிழமை இறை இயேசு நம்முடைய குடும்பங்களிலும் நாம் ஒவ்வொருவரும் வரக்கூடிய ஒரு நாள். இந்த நல்ல நாளிலே இன்று நாம் நினைவு கூறும் அனைத்து குடும்பங்களுக்காகவும், நமக்காகவும், நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், அவர்களுடைய வாழ்க்கைக்காகவும் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். இன்று நாம் செய்தியிலே அடையாளங்களை கேட்கின்றார்கள் இறை இயேசுவிடம். அடையாளங்கள், இன்று அடையாளங்கள் தான் நம்புகிறார்கள். ஆனால் இறை இயேசு சொல்லுகிறார், நானே அடையாளம், என் தந்தையே என்னை இந்த உலகிற்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த ஒரு அடையாளத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலும், நம்முடைய குடும்பத்திலும் அந்த அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். அந்த அடையாளம் இறை இயேசுடைய முத்திரை. ஆக இந்த திருப்பலியில் நாம் இந்த ஜெபிக்கும் பொழுது நம்முடைய குற்றக்குறைகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்திற்காகவும், நாம் செய்யாத சில பிரச்சனைகளுக்காகவும் இந்த நேரத்திலே சிறப்பாக மன்னிப்பு வேண்டி இறைவனுடைய அருள் வேண்டி இந்த திருப்பலி கொண்டாடும். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் அஞ்ஞான புருஷ மரியாதை வானதூதருடைய சகோதர சகோதரிகளை நாம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
அடியார்களாகிய எங்களுடன் உமது கைவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகிறவர் நீரே. பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை. விடுதலை பயண நூலிலிருந்து வரும் முதல் வாசகத்தில் பாலை நிலத்தில் பசியின் கொடுமையால் வருந்தி இஸ்ரேல் மக்கள் யோகி கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தனர். அழைத்து வந்தவர் கருணையோடு அவர்களுக்கு உணவாக மன்னாவை அளித்தார். பேராசை கொள்ளாமல் தேவையை மட்டும் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் என்று எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம். நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 2 முதல் 4 முடிய மற்றும் 12 முதல் 15 முடிய. அந்நாள்களில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் சீன் பாலைநிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் கொண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாய் இருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றன்று சேகரித்துக் கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிலத்தின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்கள் அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. அவரை
பவுலடியார் எபேசிய மக்களிடம் புறவினத்தாரை போல் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப வாழாமல் கடவுள் சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை நாம் அணிந்து கொள்ள அழைப்பு விடுக்கும் இவ்வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 17 மற்றும் 20-24 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் ஆண்டவர் பெயரால் வற்புறுத்தி சொல்வது இதுவே: பிற இனத்தவர் வாழ்வது போல இனி நீங்கள் வாழக்கூடாது. அவர்கள் தங்கள் வீணான எண்ணங்களுக்கேற்ப வாழ்கிறார்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பற்றி கற்றறிந்தது இதுவல்ல. உண்மையில் நீங்கள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டதும் கற்றறிந்ததும் அவரிடம் உள்ள உண்மைக்கேற்பவே இருந்தது. எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவோர் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதருக்குரிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள். அவ்வியல்பு உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. யோவான் நற்செய்தி பிரிவு 6 24 முதல் 35 அருள் வசனங்கள். அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடரும் திபேரியாவில் இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நாவுக்கு சென்றனர். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ராபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கேற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருள் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அருள் அடையாளம் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில்
மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகமே இராது என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அரசர்கள் கதை கேட்டிருக்கின்றோம். இந்த அரசர் வேட்டையாடுவதிலே அவருக்கு மிகவும் விருப்பம். அவர் ஒரு நாள் எல்லாம் தயாராக எடுத்துக்கொண்டு குதிரையிலே வேட்டையாட செல்கிறார் காட்டுக்கு. அவருக்கு ஒரு பாதுகாப்பான உதவியாக இருக்கின்ற ஒரு வேட்டை நாய் இருந்தது. அதை வைத்துதான் அவர் வேட்டையாடுவார். காட்டுக்கு போகும்போது வேட்டை நாயும் கூட ஓடிக்கொண்டே இருந்தது. கொஞ்சம் உள்ள போன ஒரு காடு வேட்டை நாய் சீக்கிரமாக ஒரு புள்ளி மானை பார்த்து விட்டது. உடனே அந்த புள்ளி மானை பிடிப்பதற்காக வேட்டை நாய் துரத்தி கொண்டு போகிறது. வேகமாக போயிட்டே இருக்கும்போ அந்த வழியில் குறுக்க ஒரு முயல் வந்தது. இந்த முயலை பார்த்ததும் வேட்டை நாய் முயலை துரத்த ஆரம்பிச்சு. அந்த முயல் ஓடி ஓடி ஓடுது. அப்படியே முயலை துரத்திட்டே போயிருக்கும் பொழுது வழியில ஒரு எலி வந்தது. இந்த வேட்டை நாய் அந்த எலி பிடிக்க ஆரம்பிச்சு. அந்த எலி மூடி மூடி ஒழிந்து கடைசியில் ஒரு வடைக்குள்ள போயிடுச்சு. வேட்டை நாய் விடலை. அந்த எலி உள்ளே நுழைஞ்ச அந்த வடையை தோண்ட ஆரம்பிச்சு. உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி. பெரிய பெரிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுகின்ற அந்த வேட்டை நாய் அதையெல்லாம் விட்டு விட்டு வழியில் ஒரு முயல் வந்தது, ஒரு எலி வந்தது என்று சொல்லி அந்த எலி வடையில் புகுந்து விட்டது என்று வடையை தோன்றியிருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய இஸ்ராயல் மக்கள் கூட நாம் கூட நம்மிடம் கொடுக்கப்படுகின்ற அந்த அருள் அடையாளம் இறைவனுடைய பராமரிப்பு, இறைவன் நம்மை முழுமையாக எல்லா இன்னல்களையும் காப்பாற்றுகின்றார், காப்பாற்றி வருகின்றார் என்ற நிலையை நாம் மறந்து அழிந்து போகின்ற பொருளுக்காக உணவுக்காக நாம் ஆதாயம் அலங்கரித்து கொண்டிருக்கின்றோம். அதான் சொல்லுவாங்க, நம்முடைய மனநிலை சுலபமாக ஒரு திருப்தியை அடையாளம். இது வந்தா அது அது வந்தா இது பத்தா அது பத்தா என்று அடைந்து கொண்டே இருக்கும், ஆதரப்பட்டு கொண்டே இருக்கும். நம்ம மாணவர் கோல்டு ஸ்மித் கூட அருமையான எழுத்தாளர் கவிஞர் சொல்வார், மனிதனுடைய சிறிய உள்ளத்திலே 1000 ஆசைகள் நிறைந்திருக்கும். அது எல்லாவற்றையும் இந்த குறுகிய வாழ்க்கையிலே நிறைவு செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் அறிந்து கொண்டிருக்கின்றார் என்று சொல்வார். நம்முடைய இஸ்ராயல் மக்களுடைய மனநிலை தான் முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாலைநிலத்துக்கு கொண்டு வரப்பட்டது. எப்படி பாதுகாப்பாக கொண்டு வந்தார்கள்? அந்த பாலை நிலத்தில் கூட பசியாக தவிக்கும் பொழுது அவர்கள் எகிப்து நாட்டினுடைய அந்த சாப்பிட்ட உணவையும் இறைச்சியையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இறைவன் இருந்தாலும் அவர்களை
ஏற்றுக்கொண்டு மோசே மூலமாக மன்னா என்ற உணவை கொடுக்கின்றார், இறைச்சியும் கொடுக்கின்றார். இப்படி இறைவனுடைய பராமரிப்பு இருக்கிறது. ஆனால் மனிதனுடைய முணுமுணுப்பு தொடர்கின்றது. இதைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் இறைவன் என்றும் நம்மை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டேதான் வருகின்றார். தொடர்பாடு நாம் பாடியது போல ஆண்டவர் அவளுக்கு வானத்து உணவை வழங்கினார். அதை நாம் இயேசு அதற்கு எப்படிப்பட்ட ஒரு கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது வாசகத்திலே பார்க்கும் பொழுது பவுலடியார் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே பழைய வாழ்வு நிலையை நீங்கள் அழைத்து விட வேண்டும், புதிய இயல்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அணிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார். அந்த புதிய இயல்பு உண்மையான நீதியிலும் உண்மையிலும் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் புதிய மனிதர்களாக இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். அந்த புதிய வாழ்வு நமக்கு சிறுமுழுக்கு மூலமாக நமக்கு கிடைக்கிறது. நாம் ஞானஸ்நானம் பெறும் பொழுது அந்த புதிய வாழ்வை நாம் பெறுகின்றோம். அந்த புதிய வாழ்வு ஞானஸ்நானம் வாங்கியதோடு நின்று விடுவது கிடையாது. அது ஒரு தொடர் வாழ்வாக அமைகிறது. வாழ்நாள் முழுவதும் நாம் நம்மையே இறை அருளாலும் அவருடைய இரக்கத்திலும் அன்பிலும் பராமரிப்பிலும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் பவுலுடைய அவருடைய கூற்றாக இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது. நற்செய்திக்கு வரும் பொழுது அன்பானவர்களே, இந்த யூத மக்கள் வயிறார அந்த அப்பத்தை மீனையும் சாப்பிட்ட பிறகு அவர்களை தேடி வருகின்றார்கள். இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறார் ஆண்டவர். பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் என்னை ஏன் தேடுகிறீர்கள் எனக்கு நன்றாக தெரியும். நீங்கள் வயிறார சாப்பிட்டதுனால தான் வரீங்க இன்னொரு சாப்பாடு. ஆனால் வாழ்வு அழிந்து போகும் உணவை நீங்கள் அதிகமாக தேடுகிறீர்கள். நிலை வாழ்வு கொடுக்கும் அழியாத உணவை நீங்கள் தேட வேண்டும் என்று அவர்களுக்கு அந்த அறிவுரையை கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அழிந்து போகும் உணவு எப்படிப்பட்டது நமக்கு தெரியும். நாம் அதற்காக எந்த தியாகத்தையும் செய்வோம். ஓவர் டைம் இரவு பகலாக உழைப்போம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்க வேண்டும், குடும்பத்தில் எவ்வளவோ செலவு இருக்கு, எவ்வளோ இது நிஜம்தான். ஆனால் நம்முடைய சிந்தனை அதிலே இருக்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய கூற்றாக. அது நிலையானது அல்ல, நிலையானது அல்ல. உன்னுடைய வாழ்வை, அதனுடைய நிறைவை, திருப்தியை நீங்கள் தேட வேண்டும். அன்றாட உணவுக்காக நாம் எப்பொழுதும் கையேந்து இருக்க அவசியம். நாம் உழைக்க வேண்டும். அதை இறைவன் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த நேரத்தில் நிலையான வாழ்வு கொடுக்கின்ற அந்த உண்மையான உணவை மறந்து விடக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற நாளைக்கு தெரியாது. நம்முடைய அன்பு தந்தை வின்சென்ட் துரைராஜ் அந்த ஆஸ்பத்திரி போற வரை ரொம்ப நல்லதா சூழ்நிலாமல் படிச்சுட்டு அவரே காரணம் ஓட்டுவார். 24 வயசுல தன்னையே பாதுகாத்துட்டு தான் இருந்தார். ஆனால் அவருடைய நேரம் வந்துவிட்டது. அதன் பிறகு அவரே நான் கடவுள்கிட்ட போறேன், எனக்கு போதும் என்று அவர் இந்த உலக வாழ்க்கைக்கு அவர் பிரியாபத்தை கொடுத்து விட்டார். வாழ்வு இந்த இது போன்ற கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டு நிறைய பேர் இறக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்ன வாழ்க்கை இது என்று நாமே சொல்ல ஆரம்பித்து விட்டோம். அதை அனுபவித்துக் கொண்டு தான் இருக்கின்றோம். அதனால் இது ஒரு நிலையற்ற வாழ்வு, நிலையற்ற வாழ்வு. அதிலே நாம் முழுமையாக நம்மையே இழந்து விடக்கூடாது என்பதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நிலையான வாழ்வு நமக்கு என்றும் அழியாத ஒரு வாழ்வாக இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அவர்
அவர் கடைசியில் சொல்லும்போது நாம் பார்க்கின்றோம், என்னுடைய வாழ்வு நானே வாழ்வதற்கு உணவாக இருக்கின்றேன் உங்களுக்கு. என்னிடம் வருபவருக்கு பசி இராது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு தாகமே இராது. நானே வாழ்வதற்கு உணவு. நற்செய்தியிலே அவர் நான் தான் நானே என்று சொல்லுகின்ற பகுதி இந்த பகுதியில் தான் ஆரம்பமாகிறது. I am the bread of life. I am the food for you. நான் தான் உங்களுக்கு உணவாக. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் மன்னாவை உண்டார்கள், இறந்து போனார்கள். ஆனால் என்னுடைய உணவை நீங்கள் உண்டு, என்னுடைய இரத்தத்தை நீங்கள் குடித்தால் சாவு வந்தால் கூட நீங்கள் இறக்க மாட்டீர்கள். என்றால் நீங்கள் நிலை வாழ்வுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறீர்கள் என்று ஆண்டவர் அந்த நிலை வாழ்வை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வு நாம் செல்லுகின்ற பாதை பார்க்கும் பொழுது நமக்கு இந்த வாழ்க்கையிலே தேடுவது கிடைக்கவில்லை என்றால், எதிர்பார்ப்பது கிடைக்க என்றால், நாம் ஒரு ஆர்வம் மற்றவர்களாக வாழ ஆரம்பிக்கின்றோம், விரக்தி அடைந்து விடுகின்றோம், ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கின்றோம். ஏன்? மெல்ல மெல்ல இறைவன் மீது நாம் வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் குறைந்து கொண்டே வருகின்றது. குறை சொல்ல ஆரம்பித்து விட்டோம், விடுகின்றோம். இஸ்ராயல் மக்களை போல புலம்ப ஆரம்பிக்கின்றோம். ஆனால் இறைவன் தருகின்ற அந்த ஆற்றல், அமைதி, மகிழ்ச்சி, அதை விட உலக இன்பங்கள் தான் உணவு, உல்லாசம், அது பெரிய மதிப்பீடுகளாக மாறிவிடுகிறது. அதுக்கு பதிலாக அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு ஆண்டவர் என் பக்கம், ஆண்டவர் எனக்கு நிம்மதியை கொடுப்பார், ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சியை கொடுப்பார், அவரை நான் பற்றி கொண்டால் என்னுடைய வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்கும். அது இந்த உலக வாழ்வாக இருந்தாலும், இறைவன் எப்பொழுது என்னை மறு உலக வாழ்வுக்கு அழைத்தாலும் சரி, நான் தயாராக இருப்பேன். அந்த ஆண்டவருடைய நிலை வாழ்வை நாம் பற்றி கொள்ள அவரே சொல்லுகின்றார், நீங்கள் என்னுடைய வார்த்தையில் நம்பிக்கை வையுங்கள். இறை வார்த்தையை நாம் காது கொடுத்து கேட்டு சிந்தித்து ஜெபிப்போம். ஆண்டவர் நமக்கு அதனுடைய வார்த்தையின் மூலமாக நம்முடைய வாழ்வின் வழியை அவர் சொல்லிக் கொடுக்கின்றார். இரண்டாவது, நற்கருணை மூலமாக திருப்பலியில் பங்கெடுத்து நற்கருணை உட்கொள்ளும் பொழுது அந்த உணவை நாம் உண்டு, அந்த உணவை உட்கொள்ளும் பொழுது நாம் அவராகவே மாறுகின்றோம். இது இந்த நிலை வாழ்வுக்கு நம்மையே தயார் செய்கின்ற இரண்டாவது முக்கியமான வழி. நீங்கள் எல்லோரும் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு வருவது இறை தேடிதான் வருகிறீர்கள், இறை வார்த்தையை கேட்பதற்காக வருகிறீர்கள். இறை உணவாக இருக்கின்ற நற்கருணையை நீங்கள் உண்டு அதன் பலனை பெற வருகிறீர்கள். அதோடு இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்ற நாம் தயாராக இருப்போம். இறை வார்த்தை, நற்கருணை, ஆண்டவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதன் மூலமாக நாம் இந்த நிலையற்ற வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்காமல் நிறைவாழ்வு கொடுக்கின்ற அந்த அழியா உணவை நாம் தேடுபவர்களாக இருப்போம். இந்த செய்தியை தான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் கொடுக்கின்றார். அதற்கான நேரமும் ஆற்றலும் நாம் கொடுக்க முன் வருவோம். கோவிலுக்கு வரும் பொழுதும் சரி, வீட்டில் இருக்கும் பொழுதும் சரி, ஜெபிக்கும் பொழுதும், இறை வார்த்தையை படிக்கும் பொழுதும் ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். அவர் என்னை பாதுகாத்து வழி நடத்துகின்றார். அவர் என் குறைகளை தீர்ப்பார். நேரடியாக எனக்கு உடனுக்குடன் அடையாளமாக அவர் எனக்கு அது காட்டவில்லை என்றால் கூட அவர் மறைமுகமாக நம் அருகில் அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, அவருடைய பராமரிப்பின் மூலமாக நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருகின்றார் என்ற உறுதியான நம்பிக்கையில் நாம் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசிரியரை பெறுவோம். உங்களையும் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களையும், குடும்பத்திற்கின்ற அனைவரையும் உங்களுடைய கருத்துக்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியை மன்றாடுவோம். ஆமென். நம்பிக்கை அறிக்கைக்காக எழுந்து நிற்போம்.
சக்தியானது, வாழ்வு தருவது, நம்மை பிறரோடு வாழ வைப்பது. அவரிடம் நம்முடைய குறைகளை, நம்முடைய பிரச்சனைகளை, நம்முடைய தேவைகளை எடுத்து வைப்போம். வாழ்வு தருபவராம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் உமது மக்கள் மீது பரிவு கொள்ளும் நல்ல மேய்ப்பர்களாகவும் அவர்களின் தேவை அறிந்து பணிபுரியும் சிறந்த தலைவர்களாகவும் செயல்பட துணை நிற்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம். என் பாதைக்கு ஒளியாகவும் வழியாகவும் அமைந்த என் இறைவா, தொற்று நோயின் காரணமாக வறுமையில் வாழுவோர், தனிமையில் தவிப்போர், ஆதரவற்றோர், வாழ்வு இராதோர், ஏழை எளியோர் ஆகிய அனைவருக்கும் உம் ஒளியின் நிழலில் இளைப்பாறுதல் அடைந்திடவும் உம் அன்பின் ஒளியில் அகில உலகம் தழைத்தோங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றும் வழிநடத்தும் தந்தையே இறைவா, என் திரு அவையின் அனைத்தும் வெறும் நிர்வாணங்களாக அல்லாமல் உம் அன்பு பணியினை அகில உலகின் எல்லா மாந்தருக்கும் வேறுபாடின்றி பணியாற்றிடவும் துணை புரியவும் உதவிகரமாக நின்று செயல்படவும் தேவையான எளிய மனதினை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எம்மை அரவணைக்கும் எம் இறைவா, இளையோர்கள் தாங்கள் விரும்பிய வாழ்வை தங்கள் எண்ணங்கள் போல் வாழாமல் கடவுளது சாயலாக படைக்கப்பட்ட புதிய மனிதர்களாக உண்மையான நீதியிலும் தூய்மையிலும் சிறப்புடன் வாழ்ந்திட தேவையான தூய ஆவியின் அருளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். காலங்களை கடந்த எம் இறைவா, உமது பிள்ளைகள் இளையோராகிய நாங்கள் எமது தேவைகளில் முதன்மையான தேவை நீரே என்று உணர்ந்து நாங்கள் முழுமையாக உம் கரம் பற்றி கொள்ளவும் நிலைவாழ்வு பெற்று உம்மை அடையவும் எதிர்காலம் கேள்விக்குரியதாக இருக்கும் காலகட்டத்தில் உம் அருளால் அதனை சிறப்பாக வெற்றி கொள்ள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இன்று திருப்பலியை கொடுக்கும் அனைத்து தேவைகளுக்காகவும் அனைத்து குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். மகாராஷ்டிராவிலே இயற்கை காரணங்களால் இறந்த குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். கேரளாவிலே தொற்று நோய் அதிகமாக பரவி கொண்டிருக்கின்றது. அந்த மக்களுக்காகவும் சிறப்பாக இறைவன் ஆசீர்வதித்து அவர்களை குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். மன்றாட்டுகள் அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் பார்த்து மன்றாடுகின்றோம். படைப்பு யாவும் இறைவா எனக்காக
சகோதர சகோதரி நம் அனைவரும் கொடுக்கும் திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனை கேட்டதாகப்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனிதர்களாகிய அனைத்து நலனுக்காகவும் மனிதரின் வழியை கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிறைவாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தை அவர்களிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணு செய்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமதே மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மையானதற்கு மூன்று. ஆகவே இந்த தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த என்றார். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவார். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு இருந்த பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி கூறி தாம் சீடருக்கு அளித்திரவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
என் ரத்தத்தின் கிண்ணம் இரு பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இந்த திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும் என்று திருப்பலியில் கொடுக்கின்ற நன்றி செலுத்தியாக கொடுக்கின்ற ஷீலா பெர்னாண்டஸ் குடும்பம், கேத்ரின் டயானா, ஜோஸ்பின் கோவிட், ராபர்ட் விஜயகுமார் குடும்பம், பிறந்த நாளை கொண்டாடுகின்ற சகாயம் ஞான வேணி மற்றும் ஆரிக்கு ராஜன், மேரி ரேணுகா, கிறிஸ்டி ஹில்டா குடும்பம், இவர்கள் அனைவரோடும் சேர்ந்து நாம் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்போம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர்களுக்காக மன்றாடுவோம். சிறப்பு கருத்தாக ஒப்புக் கொடுக்கின்ற JKR டிரான்ஸ்போர்ட், ஷார்ட் கேர் டிவி சர்வீஸ் சென்டர், இவர்களுடைய முயற்சி வெற்றி பெறவும் எங்களுடைய பணி சிறக்கவும் நல்லதொரு வணிகம் நடைபெறவும் இவர்களுக்காக நாம் வேண்டிக்கொள்வோம். சௌரியம்மாள் இவர்களுடைய பூர்வீக சொத்து திரும்ப கிடைக்கவும் அவருக்காக கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். தந்தையே, நீர் இவ்வுலகிலிருந்து மூலம் அழைத்துக் கொண்ட ஜீவம் ராஜா, அம்ரோஸ், புஷ்பமேரி, சாராள், பேசில் ராஜன், ஜோசப் ஆந்தனி சின்னராஜ், எம் ராஜபாதார், டேசி மங்களம், ஜேம்ஸ் ஆண்ட்ரூஸ், MJ அருள்சாமி, வெரோனிகா ராணி இவர்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவரது இழப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் எங்கள் பெற்றோர் சகோதர சகோதரிகளையும் இன்று இறைவனை சேர்ந்திருக்கின்ற எங்கள் அருள் தந்தை வின்சென்ட் துரைராஜ் அவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோ ஆகிய புனித அனைவரும் நாங்கள் நிறைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரவருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் எல்லோரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதலை உறுதியில் எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்கிறார். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவிப்போம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சங்கரி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை இந்த நற்செய்தி மூலமாக நமக்கு நானே உங்களோடு இருப்பவர், நானே உங்களுக்கு சக்தி தருபவர், நிலைவாழ்வு தரக்கூடிய உணவு நானே என்று நம்மை நம்பிக்கை கொண்டு சொல்கிறார். இவருடைய திருவுக்கு அழைக்கப்பட்ட நாம் ஒருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆண்டவரே
இங்கே பலியானா அழியா வாழ்வு தர அவரே விருந்தானா இறைவனின் செம்மறியே இங்கே பலியானா அழியா வாழ்வு தர அவரே விருந்தானா ஆண்டவர் அவரென்று அறிக்கை செய்திடுவோம் அவரில் ஒன்றிணைந்து நாமும் அவரை மகிழ்ந்திடுவோம் இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து இறையெழுந்துங்களே இணைந்து நில்லுங்களே இனிய விருந்தினுமே அருந்த செல்லுங்களே வாழ்க்கை பாதையிலே ஒளிரும் சுடரானா பயணம் செய்கையிலே அவரே துணையானா வாழ்க்கை பாதையிலே ஒளிரும் சுடரானா பயணம் செய்கையிலே அவரே துணையானா தீபங்கள் ஒளியட்டுமே கீதங்கள் முழங்கட்டுமே புதியதொரு உலகமுமே இந்த புவியினில் மலரட்டுமே இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து இறைவனின் செம்மறியே இங்கே பலியானா அழியா வாழ்வு தர அவரே விருந்தானா இறைவனின் செம்மறியே இங்கே பலியானா அழியா வாழ்வு தர அவரே விருந்தானா ஆண்டவர் அவரென்று அறிக்கை செய்திடுவோம் அவரை ஒன்றிணைந்து நாமும் அவரை மகிழ்ந்திடுவோம் இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து இது இறைவன் அருளும் திருவிருந்து புது வாழ்வு வழங்கும் அருமருந்து. ஆலயம் புதுப்பித்தலுக்கான ஜெபம். அனைத்து நலன்களுக்கும் ஊற்றும் தொடக்கமுமாகிய இறைவா, என் மீது நீர் பொழிந்து வரும் அளவற்ற அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி நல்கின்றோம். புனித ஜான் போஸ்கோவை எமக்கு பாதுகாவலராக கொடுத்து அவரின் பரிந்துரையின் வழியாக எம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம் பங்கானது திருத்தலமாக அங்கீகரிக்கப்பட உமது பேரருளை தாழ்பணிந்து எண்ணுகின்றோம். எம் பங்கு ஆலயத்தை புதுப்பிக்க நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற அழைப்பை எண்ணி மகிழ்கின்றோம். இப்பணியானது உமது அருள் உதவியாலும் பல நல்ல உள்ளங்களின் பொருள் உதவியாலும் எம் பங்கு மக்களின் தியாகம் நிறைந்த காணிக்கையாலும் சிறப்புற நடைபெற்று உமக்கு மாட்சி அளிக்கும் இடமாக இவ்வாலயம் திகழ்வதாக. இதனால் இறை மக்கள் அனைவரும் புனித ஜான் போஸ்கோவை மேன்மேலும் அன்பு செய்து அவரின் வல்லமை மிக்க பரிந்துரையை ஆர்வமுடன் நாடி ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்று
இறை நம்பிக்கையில் வேரூன்றி வாழ்வார்களாக. இத்திருப்பணியை மேற்கொள்ளும் அனைவர் மீதும் உமது பாதுகாப்பையும் அருளையும் நிறைவாக பொழிவீராக. புனித ஜான் போஸ்கோவை வழிநடத்திய கிறிஸ்தவரின் சகாய அன்னை எங்களையும் கரம் பிடித்து வழிநடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இவ்வார விழாக்கள் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பங்கு தந்தையர்களின் பாதுகாவலராகிய புனித ஜான் மரிய வியானி நினைவு நாள். எனவே அன்று நம் பங்கில் பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்களுக்காக சிறப்பான விதத்தில் நாம் செபிப்போம். 5ஆம் தேதி வியாழக்கிழமை புனித மரிய அன்னையின் பேராலயம் நேர்ந்தளிப்பு விழா, படிமை அன்னை விழா. 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளி இயேசுவின் தோற்ற மாற்ற விழா. வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் சனி 7ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் 1 மணி வரை இயேசுவின் நம் மீட்பர் ஜெப குழுவினரின் தியானம் நடைபெறும். எனவே இதில் பங்கேற்று குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கின்றோம். 10 மணி முதல் 1 மணி வரை இந்த ஜெப வழிபாடானது நடைபெறும். 12 மணிக்கு திருப்பலியோடு அது நிறைவு பெறும். மதிய உணவு வழங்கப்படும். கடந்த வாரம் உண்டியல் மூலம் பங்கு மக்கள் அளித்த காணிக்கை ரூபாய் 13,201. திருமண அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஜோசப் பெர்னாண்டஸ், ஆண்டனெட் பிரிசில்லா ஷீலா இவர்களின் மகள் ரொசாலியா ஜெனிஃபருக்கும், திருவொற்றியூர் புனித பவுல் ஆலயத்தை சார்ந்த பிலிப் ஆக்னஸ் லீமா ரோஸ் இவர்களின் மகன் ஆல்வின் மில்டன் ஜெபாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. நமது பங்கை சார்ந்த ஸ்டீஃபன் ஜேம்ஸ், நிர்மலா எட்விச் இவர்களின் மகன் டெரன்ஸ் லீ மரியசூசைக்கும், புதுவை கடலூர் உயர்மறை மாவட்டம் மேரி இமாக்குலேட் கத்தீட்ரல் பங்கு ஜோசப் பினாய், செபாஸ்டின் பினாய் இவர்களின் மகள் மேரி ஜோஸ்பின் ஜூடித்துக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது முதல் அறிவிப்பு. இத்திருமணங்களில் ஏதேனும் தடை இருப்பின் அறிந்தவர்கள் பங்கு தந்தையிடம் தெரிவிக்க வேண்டியது உடைய மேலான கடமையாகும். இன்று பிற்பகல் 4:15 மணிக்கு நம்முடைய பங்கில் அப்பா ஃபாதர் திருவிழாவானது நடைபெறுகிறது. எனவே 4:15 மணிக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். இதில் பங்கேற்று சிறப்பிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றோம். மாலை திருப்பலி 6 மணி திருப்பலி வழக்கம் போல் நடைபெறும். எனவே இந்த இறை தந்தையின் பெருவிழாவை நம்முடைய பங்கிலே நாம் இன்று சிறப்பிக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த பெருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது ஆண்டுதோறும். எனவே இன்று இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. இது நம்முடைய பங்கிலே கொண்டாடப்படுகின்ற ஒரு தனிப்பெரும் விழாவாகும். எனவே இதை நாம் சிறப்பிப்பது நம்முடைய கடமை. இது ஆங்கிலம் பேசும் மக்களுக்காக அதிகமாக அவர்களால் இது சிறப்பிக்கப்படுகிறது என்றாலும் கூட இது பங்கில் நடைபெறுகின்ற விழாவாக இது இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் இதில் பங்கேற்று இறை தந்தையை மகிமைப்படுத்த நாம் அழைக்கப்படுகின்றோம். இதில் பங்கேற்று சிறப்பிப்பது பொருத்தமானதாக இருக்கும். எனவே இந்த திருவிழாவை சிறப்பிக்கின்ற அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். இந்த இறை தந்தையின் ஜபங்கள் அடங்கிய புத்தகமும் அந்த படமும் திருப்பலிக்கு பிறகு வழங்கப்படும். விருப்பப்படுவர்கள் நுழைவாயிலே அவை கொடுக்கப்படுகின்றன. அவற்றை பெற்று படித்து ஜெபித்து பலன் பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆலயத்தை புதுப்பிக்கின்ற பணியை நாம் தொடங்கி 1 மாதம் நிறைவடைந்து விட்டது. இப்பொழுது 2வது மாதம். எனவே இதற்காக உங்களுடைய தாராள தியாகமுள்ள காணிக்கைகளை கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றவர்கள் தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர்கள் மூலமாக அவற்றை நீங்களாகவே முன்வந்து கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். எனவே இந்த பணியை நாம் விரைந்து முடிக்க வேண்டும் என்பதால் அதற்காக தேவைப்படுகின்ற பொருள் செலவினங்களை நாம் ஈடு செய்வதற்காக உங்களுடைய தாராளமான அன்பளிப்புகளை தயவு செய்து அன்பை பொறுப்பாளர்களை அதிகமாக அலைகழிக்காமல் அவருடன் கொடுத்து உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை என்றால் பங்கு தந்தையிடம் நேரடியாக கொடுக்க விரும்புகின்றவர்கள் பணமாகவோ அல்லது காசோலையாகவோ நீங்கள் கொடுக்கலாம் என்றும்
இதிலே இன்கம் டாக்ஸ் செலுத்துகின்றவர்கள் அதிலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான ஏடிஜி சான்றிதழ் கொடுக்கப்படுகின்றது. எனவே அந்த ரெசிப்ட் நீங்கள் பெற்றால் அது இன்கம் டாக்ஸ் கட்டுபவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி விரும்புகின்றவர்கள் அதை நேரடியாக பங்கு தந்தையிடம் கொடுத்து நீங்கள் அந்த ரெசிப்டை பெற்றுக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த நம்முடைய அருள் தந்தை செலேசி குருவானவர் பிரான்சிஸ் போஸ்கோ அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாத்தூரில் இயங்கி வருகின்ற இல்லத்தின் இல்ல தந்தையாக தந்தை அவர்கள் பணியாற்றி வருகின்றார். அவருடைய பணி சிறப்பும் அவர் பணிபுரிகின்ற இளைஞர்களுடைய, குறிப்பாக புலம்பெயர்ந்த இளைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக அவர் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறவும் இறைவனால் வழிநடத்தப்படும். அவருக்காகவும் அவருடைய பணிக்காகவும் நாம் செபிப்போம். ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை இளைஞர் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. கத்தோலிக்க தமிழர் இளைஞர் இயக்கத்தினால் இளைஞர் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. எனவே இந்த நாளிலே நம்முடைய பங்கின் அனைத்து இளைஞர்கள் சொன்னால் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இளைஞர் ஞாயிறு வாழ்த்துக்களை இன்னும் அதிகமாக இந்த ஞாயிறு கொண்டாட்டத்தின் வழியாக அவர்கள் இன்னும் நம்முடைய பங்கினுடைய அனைத்து செயல்பாடுகளிலும் ஆர்வத்தோடு அவர்கள் பங்கேற்க வேண்டும். இன்னும் அவர்கள் இறைவனை நெருங்கி வர வேண்டும். இறைவனோடு அவர்கள் கொண்டிருக்கின்ற உறவை இன்னும் வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். இறைவனை தேடுகின்றவர்களாக இளைஞர்களும் இருக்க வேண்டும். இது வயதானவர்களுக்கானதல்ல, எல்லாரும் இறைவனை தேட வேண்டும். இளைஞர்களாக இருக்கின்றவர்களும் இறைவனை தேட வேண்டும். இன்னும் இறைவனை நெருங்கி வர வேண்டும். பங்கின் பணிகளிலே அவர்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும். துடிப்போடு இருக்க வேண்டும். இதுதான் துடிப்புடன் செயல்படுவதற்கான வயது. ஆகவே ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பதோ, தூரமாக நின்று திருப்பலியில் அப்படியே பங்கெடுத்துட்டு போவதோ, வராமலே இருப்பதோ, இது போன்ற செயல்பாடுகளிலிருந்து இன்னும் கொஞ்சம் மாற்றம் பெற்று மாற்றத்தை நோக்கி இந்த இளைஞர்களெல்லாம் வர வேண்டும். விடியலை நோக்கி என்றுதான் அவருடைய இலக்கு இருக்கிறது. அதற்கேற்ப அவர்கள் விடியலை நோக்கி செல்ல வேண்டும் என்றால் மாற்றத்தை அவர்கள் முதலில் முன்னெடுக்க வேண்டும். எனவே உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை பெற்று அவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களாக, நேர்மையான குடிமக்களாக don bosco விரும்பியபடி அவர்கள் வாழ அவர்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். நம் குடும்பங்களில் இருக்கிற அனைத்து இளைஞர்களையும் ஞாயிற்றுக்கிழமைகளில் திருப்பலியில் பங்கெடுப்பதையும் பங்கினுடைய செயல்பாடுகள் ஆர்வத்தோடு பங்கெடுப்பதற்கு அவர்களை ஊக்குவிப்பவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது முடிவில்லா உதவியும் உடனிருப்பையும் பெற்றுச் சொல்ல செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நிலையான மீட்புக்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். இத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். புனித ஜான் போஸ்கோவிற்கு ஜெபம். ஆன்ம மீட்புக்காக அயராது உழைத்து வந்த இளைஞர்களின் தந்தையும் ஆசிரியருமான புனித ஜான் போஸ்கோவை எங்களுடையவும் பிறருடையவும் ஆன்மீகங்களை தேடுவதில் நீர் எங்களுக்கு வழிகாட்டியாயிரும். உம் புனித பாதையில் நாங்களும் வழி நடந்து புனிதம் அடைய துணையாகிறோம். உலக மாயங்களில் சிக்கி தவிக்காமல் விண்ணகத்தை நோக்கிய பயணத்தில் நிலையாக இருக்க உதவி செய்யும். நற்கருணையில் வீற்றிருக்கும் இயேசுவையும் கிறிஸ்துவர்களின் சகாயமான புனித கன்னி மரியாவையும் திருத்தந்தையும் அன்பு செய்ய எங்களுக்கு கற்பியும். இறுதியில் நாங்கள் உங்களோடு விண்ணுலகில் கொண்டு சேர்ந்திருக்க எங்களுக்கு நல்ல இறப்பினை இறைவனிலிருந்து பெற்றிருந்தவர்களும் ஆமாம். அனைத்து மக்களின் சகாய அன்னையும் என் பங்கின் பாதுகாவலரான புனித ஜான் போஸ்கோவை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே